now I call our friend A.M. Muhammad Yusuf from grade 5 to give a motivational speech between us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு சமயத்திலாவது தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு லட்சியத்தை அடைந்து விட வேண்டும். யாரும் அடைந்திராத சிகரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டும். எப்படியாச்சும் ஏதோ ஒரு விஷயத்திலாச்சும் நம்முடைய ஃபேமஸ் ஆயிடணும் அப்படின்ட்டு எல்லாருடைய மனதுகளிலும் ஓடக்கூடிய ஒரு எண்ணோட்டம் மனிதனின் எண்ணோட்டம். அன்பானவர்களே, இப்படி சிந்திக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும்? இதுக்கு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் உங்களை வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் ஸ்டெப்புலேருந்து முன்னாடி முன்னேறணுமா, இந்த விஷயத்தை செய்யுங்க, இதை முன்னேடுங்க என்பதாக பல்வேறு விஷயங்களை சொன்னாலும் அன்பானவர்களே, நான் ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களிடத்திலே முன்வைக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல இடத்திற்கு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் முதலில் உங்களுடைய இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். உங்களுடைய இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். ஏனெனில் ஒருத்தன் ஒரு பாதையில் போகிறான்னா எந்த இடத்துக்கு போகிறான்னு தெரிஞ்சாதான் அந்த இடத்துக்கு சரியாக போய் முடிக்க முடியும். எந்த இடத்துக்கு போகிறோன்னே தெரியாமல் அவன் மாட்டுக்கும் போயிட்டே இருந்தானா அவன் போகிற வழி சரியாக இருக்காது. அன்பானவர்களே, நாம் எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த போகின்றோம், எதில் நாம் உயரப் போகின்றோம் என்று நம்முடைய லட்சியத்தை முதலில் நாம் வைக்க வேண்டும். லட்சியத்தை வச்சா போதுமா? கனவு காண்றோம், எப்படியாச்சும் ஐஏஎஸ் ஆயிரும்டா, ஐபிஎஸ் ஆயிரும்டா அப்படின்ட்டு லட்சியத்தை கனவுகளை காண்கின்றோம். ஆனால் இங்கே உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய லட்சியம் நிறைவேறுமா? ஆக முதலில் நம்முடைய லட்சியத்தை நாம் நிர்ணயிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த லட்சியத்தை நோக்கிய பயணம் நம்மிடத்தில் இருக்கவே. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய விழா ஒன்று நடந்துட்டுருக்குது. அந்த விழாவில் ராஜா ஒரு யானையில் ஏறி அந்த ஊருக்கு வராரு. மக்கள் எல்லாம் சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் என்று கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு இளைஞன் பார்த்துட்டு இருக்கிறான். மன்னர் மட்டும் சோகமாக இருக்கிறார். சோகமாக இல்லாமல் அவருடைய கண்களிலிருந்து தண்ணீர் கூட வர செய்யுது. அந்த அளவுக்கு ஒரு சோகமான நிலை ராஜாவுக்கு. அப்போ அந்த மனிதர் கேட்குறாராம் பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவர்கிட்ட, பெரியவரே, மக்களெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்கின்றார்கள், ஆனால் இந்த நாட்டுக்கே ராஜாவாகி இந்த ராஜா இங்கேயே அழுதுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டப்ப அந்த பெரியவர் சொன்னாராம், தம்பி, இந்த ஊருக்கு ஒரு வழக்கம் இருக்குது. இந்த ஊருக்கு ஒரு வழக்கம் இருக்கின்றது. யாரெல்லாம் ராஜாவாக வருகின்றார்களோ அந்த ராஜாவுக்குனுடைய காலம் என்பது 3 வருட காலம்தான். 3 வருட காலம் அந்த நாட்டை அந்த ராஜா ஆட்சி செய்யலாம். ஆனால் அந்த 3 வருடத்திற்கு அப்புறம் அந்த ராஜாவை போய் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஒரு தனி தீவில் போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த தீவில் ஒரே மிருகங்கள். அந்த மிருகங்களால் அவர் ஒன்று கொல்லப்படணும். அப்படி அதுலேருந்து தப்பிச்சு திருப்பி ஊருக்கு வந்துட்டாலும் அவரை வெட்டி கொன்றுவாங்க. ஏன் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, அப்படி 3 வருஷ காலம்ன்ற போது அந்த மன்னர்கள் சரியான முறையில் தன்னுடைய பொறுப்பை கையாளுவார்கள், மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வார்கள் என்று அந்த 3 வருட காலம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மன்னருடைய கடைசி நாள் இதுதான். இன்னையோடு அவரோட ராஜ பதவி முடியுது. நாளைக்கு அவரை போய் அந்த தீவில் விட்டுருவாங்க. வாழ்வா சாவான்றது அவர் பார்த்துக்கணும். அன்பானவர்களே, அதே மாதிரி அடுத்த நாள் இந்த ராஜாவை கொண்டு போய் தீவில் விட்டுட்டாங்க. தீவில் விட்டுட்டு வர வழியில் ஒரு சின்ன படகு உடஞ்சி ஒருத்தன் அந்த படகுனுடைய அந்த கட்டையில் தொங்கிட்டே வந்துட்டுருக்கிறான் அந்த கடலில். அப்போ வர வழியில் அந்த மந்திரிகள்லாம் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்து ஏன் அடுத்து யார் மன்னர் வருவா அந்த 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 வந்தாரில் அவர்கிட்ட கேட்க சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் ஊரில் இப்படி ஒரு வழக்கம் இருக்குப்பா, நீ மன்னர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கிக்கலாம், நாளைக்கு உனக்கு முடிச்சு விட்டு விழா, ஆனால் 3 வருஷ காலம் தான், முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு போய் ஒரு தீவில் விட்டுருவோம்
அப்படின்ட்டு ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. அந்த இளைஞரும் சரி நான் ராஜாவாகிறேன்றாரு. அடுத்த நாள் அவருக்கு முடிச்சுட்டு விழா. கரெக்டாக 1 மாத காலம் அந்த நாட்டிற்கு தான் செய்யக்கூடிய பணிகளை, இந்த நாட்டில் உள்ள பொருளாதாரத்தை நாம் எவ்வாறு அதிகப்படுத்துவது, மக்களுக்கு எவ்வாறெல்லாம் நாம் உதவி செய்வது என்று கரெக்டாக 1 மாத காலம் எல்லாத்தையும் திட்டப்படி பண்ணி 1 மாத காலம் பணியாற்றார். அதுக்கப்புறம் மந்திரிகள்கிட்டலாம் போய், மந்திரியார்களே நீங்கள் ஒரு தீவில் போய் மன்னர்கள்லாம் விட்டுருவீங்கன்னீங்கன்னா அந்த தீவை நான் பார்க்கலாமா அப்படின்னு. ராஜா சொன்ன மறுக்கவா முடியும்? மந்திரிகள்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. தீவை பார்த்தா உள்ள நுழையவே முடியல. அவ்வளோ நாற்றம், துர்நாற்றம், விலங்குகளுடைய அடையாளங்கள் ஏகப்பட்ட அந்த காட்டுக்குள்ளிலே இருக்கின்றது, அந்த தீவுகளிலே இருக்கின்றது. அப்போ அந்த ராஜா நினைக்கிறாரு, பார்த்துட்டு நேராக வந்துட்டார் ஊருக்கு. வந்து முதல் வருஷம் வேட்டைக்காரர்களை அனுப்பிச்சி விட்றாங்க. வேட்டைக்காரர்களை நீங்கள் என்ன செய்வீங்களோ சரி தெரியாது, நேராக அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த தீவுக்குள்ளே போய் இருக்கிற மிருகங்களை எல்லாம் வேட்டையாடிடணுன்ட்டு முதல் வருஷம். 2வது வருஷம் அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அகற்றக்கூடிய சிப்பாய்கள், ஏகப்பட்ட சிப்பாய்களை அமுச்சு விட்றாரு. அமுச்சு விட்டு அந்த மரங்களை எல்லாம் வெட்டி நீட்டாக ஒரு பாதையை அமைச்சிட்டார். அதுக்கு அடுத்த வருஷம் இங்கே இருக்கக்கூடிய படைகளில் அறவாசி படையை நேராக அந்த தீவுக்குள்ளே போய் விட்டு அங்கே வீடு கட்டுறது, மக்களை குடியமர்த்துவது என்று இந்த பணியெல்லாம் செய்கிறார். கரெக்டாக 2 வருஷம் ஆச்சு. இன்னும் 1/2 வருஷம் மீச்சம் இருக்குது. அப்போ அந்த மன்னர் மந்திரியார்கள்ட்ட கேட்குறாங்க, எதுக்கு 3 வருஷம் இழுத்துட்டு, இன்னும் ஒரு 1/2 வருஷம் தானே இருக்கேன், நீ போய் இந்த தீவில் விட்டுருங்களேன்னு கேட்குறாரு. இப்போ மந்திரிகள் இல்லை நாங்கள் வச்ச ரூல்ஸ் தான் 3 வருஷம் இருக்கணும் அப்படின்றாங்க. சரி 3 வருஷம் இருந்துட்டு போட்டோன்னு 3 வருஷம் இருக்கிறாங்க. இப்போ அதே போன்று ஒரு விழா நடக்குது. எல்லா மன்னர்களும் அந்த விழாவிலே அழுது கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த மன்னர் மட்டும் சிரிச்சு கொண்டே இருக்கிறாரு. நேராக அவரை போய் அந்த தீவில் விட்டுட்டு வந்தாங்க. அந்த ராஜா அங்கே ஒரு அரசாங்கம் நடத்த ஆரம்பிச்சிட்டார். அன்பானவர்களே, இந்த கதையின் மூலியமாக நாம் விளங்கக்கூடிய விஷயம், இதில் விளங்கக்கூடிய நமக்கு படிப்பினை என்ன என்று நாம் பார்த்தோமே ஆனால், நம்முடைய வருங்காலத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வருங்காலத்தில் நாம் எப்படி இருப்போம்? வருங்காலத்தில் நாம் என்னவாக ஆகப் போகின்றோம்? ஐஏஎஸ்ஸாக, ஐபிஎஸ்ஸாக ஆகப் போகின்றோமா? இப்போலேருந்து இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கணும். இங்கிலீஷ் நாலேஜ் போன்ற அந்த ஐஏஎஸ்ஸுக்கும் ஐபிஎஸ்ஸுக்கும் மேலும் உங்களுடைய கனவுகளுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக இருக்கின்றதோ அந்த அடிப்படை விஷயங்களை இப்பிலிருந்து நீங்கள் செய்தீர்களே ஆனால் நாளைக்கு உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடையும் போது நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வாழலாம். ஆக முதலாவது லட்சியத்தை நிர்ணயித்து அந்த லட்சியத்தின் பால் நாம் செல்வது. 2வது விஷயம், இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயம், இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும் தயக்கம். ஒரு கேள்வி கேட்டால் பதில் தெரியும், ஆனால் நம்ம சொல்கிற பதில் கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா, நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ, நம்மளை திட்டிடுவாங்களோ என்று சில அந்த தயக்கங்கள் நமக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது. இந்த தயக்கத்தெல்லாம் தாண்டினா தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நிலாவில் ஃபஸ்ட்டு கால் வச்சது யாருமா? நிலாவில் ஃபஸ்ட்டு கால் வச்சது யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் அந்த போன பைலட், அந்த ஷிப்பு இருக்குது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த விமானம், அந்த விமானத்தினுடைய பைலட் யாருன்னா எட்வின்றது தான் அதனுடைய பைலட். நிலாவில் போய் கால் வைக்க, நிலாவில் போய் இறங்குறது, இறங்கி டோர் ஓப்பன் ஆகுது, செய்தி வருது, பைலட் ஷல் பாஸ். பைலட்டு கால் எடுத்து வைங்கன்றாங்க, நிலாவுக்குள்ளே இறங்குங்கன்றாங்க. எட்வின் யோசிக்கிறாரு, இறங்கலாமா? ஏற்கனவே பயிற்சி பெற்றவர் அவர். யோசிக்கிறார், இறங்கலாமா? புது மண்ணாக இருக்குது, ஆக்சிஜன் இருக்குமா, வெடிச்சிருவோமா, என்ன ஆகும் என்று தயங்குகின்றார். 3 செகண்ட். அடுத்து வருது கோ பைலட் ஷெல் பாஸ். நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்க சொல்கிறாங்க. வச்சார் நீல் ஆம்ஸ்ட்ராங். இன்று வரையிலும் உலகத்தில் போற்றப்படுகின்றார். முதலில் நிலாவில் கால் வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். இந்த தயக்கத்தின் காரணமாக
ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கை இந்த உலக வரலாற்றிலிருந்து நீக்கப்படுகின்றார் என்று சொன்னார். அன்பானவர்களே, நம்முடைய தயக்கத்தை நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். அன்பானவர்களே, நாம் இதை கேட்டோமோ இதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.